தேவனே, இன்று என்னை உருமாற்றும். ஜூன் மாதம் 17ஆம் தேதி. பொறுமை பூரணமாக்கும். யாக்கோபு 1:4. நீங்கள் ஒன்றிலும் குறைவுள்ளவர்களாயிராமல் பூரணராயும் நிறைவுள்ளவர்களாயும் இருக்கும்படி பொறுமையானது பூரண கிரியை செய்ய கடவது. வாசிக்க வேண்டிய பகுதி அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரம் 18 முதல் 31 வரை. உடனே அவன் கண்களிலிருந்து மீன் செதில்கள் போன்றவைகள் விழுந்தது. அவன் பார்வையடைந்து எழுந்திருந்து ஞான ஸ்நானம் பெற்றான். பின்பு அவன் போஜனம் பண்ணி பலப்பட்டான். சவுல் தமஸ்குவில் உள்ள சீசருடனே சில நாள் இருந்து தாமதமின்றி கிறிஸ்து தேவனுடைய குமாரன் என்று ஆலயங்களிலே பிரசங்கித்தான். கேட்டவர்கள் எல்லாரும் ஆச்சரியப்பட்டு, எருசலேமில் இந்த நாமத்தை தொழுது கொள்ளுகிறவர்களை நாசமாக்கி இங்கேயும் அப்படிப்பட்டவர்களை கட்டி பிரதான ஆசாரியர்களிடத்திற்கு கொண்டு போகும்படி வந்தவன் இவன் அல்லவா என்றார்கள். சவுல் அதிகமாய் திடம் கொண்டு இவரே கிறிஸ்துவென்று திருஷ்டாந்தப்படுத்தி தமஸ்குவில் குடியிருக்கிற யூதர்களை கலங்க பண்ணினான். அநேக நாள் சென்ற பின்பு யூதர்கள் அவனை கொலை செய்யும்படி ஆலோசனை பண்ணினார்கள். அவர்களுடைய யோசனை சவுலுக்கு தெரிய வந்தது. அவனை கொலை செய்யும்படி அவர்கள் இரவும் பகலும் கோட்டை வாசல்களை காத்து கொண்டிருந்தார்கள். சீசர்கள் ராத்திரியிலே அவனை கூட்டிக் கொண்டு போய் ஒரு கூடையிலே வைத்து மதில் வழியாய் இறக்கி விட்டார்கள். சவுல் எருசலேமுக்கு வந்து சீசருடனே சேர்ந்து கொள்ள பார்த்தான். அவர்கள் அவனை சீசன் என்று நம்பாமல் எல்லாரும் அவனுக்கு பயந்திருந்தார்கள். அப்பொழுது பர்னபா என்பவன் அவனை சேர்த்து கொண்டு அப்போஸ்தலரிடத்தில் அழைத்து கொண்டு போய் வழியிலே அவன் கர்த்தரை கண்ட விதத்தையும் அவர் அவனுடனே பேசினதையும் தமஸ்குவில் அவன் இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்ததையும் அவர்களுக்கு விவரித்து சொன்னான். அதன் பின்பு அவன் எருசலேமில் அவர்களிடத்தில் போக்கும் வரத்துமாய் இருந்து கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே தைரியமாய் பிரசங்கித்து கிரேக்கருடனே பேசி தர்க்கித்தான். அவர்களோ அவனை கொலை செய்ய எத்தனம் பண்ணினார்கள். சகோதரர் அதை அறிந்து அவனை செசரியாவுக்கு அழைத்து கொண்டு போய் தர்சுவுக்கு அனுப்பிவிட்டார்கள். அப்பொழுது யூதேயா, கலிலேயா, சமாரியா நாடுகளில் எங்கும் சபைகள் சமாதானம் பெற்று பக்தி விருத்தி அடைந்து கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தோடும் பரிசுத்தாவியின் ஆறுதலோடும் நடந்து பெருகின. ஆமேன். தேவன் நம்முடைய வாழ்க்கைக்காக இறுதியாய் வைத்திருப்பது நிறைவும் பூரணமும் ஆகும். நமக்கு பரிபூரண ஜீவனை கொடுக்கவே இயேசு வந்தார். நிறைய பொருட்கள் இருப்பதால் பரிபூரணமாய் இருக்கிறோம் என்பது அல்ல. மாறாக நிறைவு என்பது நமக்குள் நாம் அனுபவிக்கும் ஒரு ஆழமான அனுபவம் ஆகும். நமக்குள் நாம் உணரும் திருப்தியாகும். இப்படிப்பட்ட முழுமையை நாம் எப்படி நம் வாழ்வில் பெற்றுக்கொள்ள முடியும்? பூரணப்படுவது என்று இவ்வசனம் சொல்வது பாவமே இல்லாத ஒரு நிலையை அடைவதல்ல, மாறாக தேவனோடு திறந்த மனதோடு உறவாட கற்றுக்கொள்ளும் ஒரு முதிர்ச்சியான நிலையாகும். இதில் ஒளிவு மறைவு எதுவும் கிடையாது. இப்படிப்பட்ட ஒரு முழுமையை நாம் அடைய வேண்டும். நமக்கு பொறுமை அவசியம். பொறுமை என்றால் தாங்கிக் கொள்ளுதல். அப்படி என்றால் அமைதியாக பின்வாங்கிக் கொள்வதல்ல, ஆனால் உற்சாகமாய் தேவனுக்காக எதிர்பார்ப்போடு காத்திருப்பதாகும். ஜெபத்தில் விடாது தரித்திருப்பதும் தேவன் மேல் உங்களுக்கு இருக்கும் நம்பிக்கையை அடிக்கடி அறிக்கை செய்வதும் சாத்தான் கொண்டு வரும் அவநம்பிக்கையை கடுமையாக விடாமுயற்சியுடன் எதிர்ப்பதுதான் சகிப்புத்தன்மை. இப்படிப்பட்ட மனப்பக்குவம் உடையவர்களுக்கு காத்திருத்தல், செயல்படுதல், சகித்தல் ஆகிய இவைகள் எல்லாம் இணைந்தே செயல்படும். ஆவிக்குரிய வாழ்க்கையில் நம்மை பக்குவப்படுத்தி நாம் எப்படி இருக்க வேண்டுமோ அப்படிப்பட்டவர்களாக நம்மை மாற்றக்கூடியதுதான் இந்த பொறுத்திருக்கும் பண்பு. இந்த பொறுமையும் சகிப்புத்தன்மையும் இல்லாமல் எந்த மனிதனும் உள்ளத்திற்குள்ளே ஒரு முழுமை நிலையை அடைய முடியாது. ஆகவே இன்று நீங்கள் தீர்மானம் செய்து கொள்ளுங்கள். நாம் ஜெபத்தின் மூலம் பதில்களை பெறுவதற்கு முன் ஜெபம் நம்மை மாற்றி தேவனோடு நேராக்க வேண்டும். அதுவே உண்மையான ஜெபம். ஆமேன். இந்த வார்த்தைகளினால் நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டீர்கள் என்று நாங்கள் நம்புகிறோம்.